ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் டு ஈவா சமையல். எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி நம்ம சேனலில் எல்லா பெண்களுக்குமே ரொம்பவே யூஸ்ஃபுல்லான டிப்ஸ் தாங்க பார்க்க போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நம்ம சேனலில் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். பக்கத்தில் இருக்க நோட்டிஃபிகேஷன் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க ஃப்ரெண்ட்ஸ், ஃபஸ்ட்டு டிப்ஸ் என்னென்னு பார்க்கலாம். நம்ம வீட்டில் வந்து குக்கர்லாம் வாங்கிட்டு வரும்போது ஃபஸ்ட்டு அதோட கைப்பிடி நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும். ஆனால் நாளாக பார்த்திங்கன்னா அடிக்கடி இதோட கைப்பிடி லூஸ் ஆயிரும். அந்த மாதிரி இல்லாமல் எப்போவுமே ரொம்ப நாளைக்கு நல்லா ஸ்ட்ராங்காக ஸ்டிஃபாக இருக்கிறதுக்கு ஒரு சூப்பரான ஐடியா தான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு இந்த ஹேண்டிலில் இருக்கிற அந்த நட்டை ஸ்க்ரூ டிரைவர் வச்சு கலத்தி எடுத்துக்கலாம். இப்போ அடுத்ததாக நமக்கு தேவைப்படுறது என்னென்னா நெயில் பாலிஷ். நம்ம எல்லார் வீட்லையுமே நெயில் பாலிஷ் வச்சுருப்போம் இல்லையா? நீங்கள் என்ன கலர்னாலும் எடுத்துக்கோங்க. இதை எடுத்து இந்த நட்டில் எல்லா பக்கமும் இந்த மாதிரி நெயில் பாலிஷ் அடித்து விட்டுருங்க. அடித்து விட்டுட்டு கொஞ்ச நேரம் இதை நல்லா காய வச்சுருங்க. நல்லா காஞ்சதுக்கு அப்புறமா பார்த்தீங்கன்னா இந்த நெயில் பாலிஷ் உரியாமல் நல்லா ஸ்டிஃபாக இருக்கும். அதுக்கப்புறமா நம்ம இதை எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இந்த நெயில் பாலிஷ் நல்லா காஞ்சிடுச்சு. இதுக்கப்புறமா நம்ம இதை எடுத்து நம்ம குக்கர் மூடியில் மாட்டி நம்ம ஸ்க்ரூ டிரைவர் வச்சு டைட் பண்ணிக்கலாம். குக்கர் ஹேண்டில் லூஸ் ஆகாமல் நல்லாவே டைட்டாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். குக்கர் ஹேண்டில் மட்டும் இல்லாமல் நம்ம கொலுசெல்லாம் போடும்போது பார்த்தீங்கன்னா அதோட திருகாணி அடிக்கடி லூஸ் ஆகி கலந்து விழுந்துரும் இல்லையா? அந்த மாதிரி ஆகாமல் இருக்கிறதுக்கு அந்த திருகாணிலையும் நீங்கள் இந்த மாதிரி நெயில் பாலிஷ் அப்ளை பண்ணிவிட்டு போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு அடிக்கடி அது லூஸ் ஆகாமல் நல்லா ஸ்ட்ராங்காகவே இருக்குங்க. முக்கியமாக குழந்தைகளுக்கு நீங்கள் கொலுசுலாம் போட்டு விடுறீங்கன்னா இந்த மாதிரி நீங்கள் செய்யலாம். அப்போ நமக்கு அந்த கொலுசு திருகாணி தொலைஞ்சிடாமல் எப்போவுமே சேஃபாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ஐடியா உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூடயும் ஃபேமிலி மெம்பர்ஸ் கூடயும் ஷேர் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த டிப் என்னன்னு பார்க்கலாம். நம்ம வீட்டில் நம்ம யூஸ் பண்ணுற இந்த ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலில் இருக்கிற டீ வடிகட்டிலாம் பார்த்தீங்கன்னா நாளாக நம்ம டீயை இதில் ஃபில்ட்ரு பண்ண அந்த டீ தூள்லாம் உள்ளே படிஞ்சு நாளாக இதில் ரொம்ப கரை படிஞ்சிரும். இந்த மாதிரி நிறைய கரை படிஞ்சிருச்சு அப்படின்னா நம்ம என்ன தான் டிஷ்வாஷிங் லிக்யூடோ அல்லது சோப் போட்டு க்ளீன் பண்ணாலும் அந்த கரைலாம் அவ்வளோ ஈஸியாக போகாது. இதை நம்ம எப்படி ஈஸியாக க்ளீன் பண்ணுறது தான் இந்த டிப்பில் நம்ம பார்க்க போகிறோம். அடுப்பில் ஒரு கடாய் வச்சுக்கோங்க. இந்த கடாய் ஃபுல்லாக நிரம்புற மாதிரி நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி சேர்த்துட்டு அடுப்பை ஆன் பண்ணிவிட்டு இந்த தண்ணியை நல்லா சூடு பண்ணிக்கோங்க. இப்போ பாருங்கள், தண்ணி நல்லா சூடாகி குட்டி குட்டியாக பபிள்ஸ் வர ஆரம்பிக்கும். அந்த டைமில் நம்ம இதில் பேக்கிங் சோடா சேர்க்க போகிறோம். அதாவது ஆப்ப சோடான்னு சொல்லுவோம் இல்லையா? அதுதான். இதில் 2 ஸ்பூன் அளவுக்கு எடுத்து சேர்த்துக்கோங்க. ஆப்ப சோடா சேர்த்ததுக்கப்புறமா அடுத்ததாக நம்ம இதில் வாஷிங் பவுடர் சேர்க்க போகிறோம். அதாவது நம்ம துணி துவைக்கிறதுக்கு பயன்படுத்துகிற பவுடர் இருக்கு இல்லையா? அதுதான். நீங்கள் என்ன பிராண்டுனாலும் சேர்த்துக்கலாம். இதில் 1 ஸ்பூன் அளவுக்கு எடுத்து சேர்த்துக்கலாம். உங்கள் வீட்டில் இந்த மாதிரி துணி துவைக்கிறதுக்கு லிக்யூடு தான் யூஸ் பண்ணுறீங்க, பவுடர் யூஸ் பண்ணல அப்படின்னா பாத்திரம் கழுவுறதுக்கு லிக்யூடு உங்கள் வீட்டில் வச்சுருந்தீங்கன்னா அதில் கூட 1 ஸ்பூன் எடுத்து சேர்த்துக்கலாம். இப்போ அடுத்ததாக ஒரு ஸ்பூனை வச்சு ஒன்றோட ஒன்று நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரி கலந்து விட்டுக்கோங்க. கலந்து விட்டதுக்கு அப்புறமா அடுப்பை நல்லா சிம்மில் வச்சுக்கோங்க. நல்லா லோ ஃப்ளேமில் வச்சுட்டு இதில் நம்ம அழுக்காக இருக்கிற அந்த டீ வடிகட்டியை உள்ளே போட்டுடலாம். இந்த மாதிரி டீ வடிகட்டியை உள்ளே வச்சுட்டு அடுப்பை குறைவான தீயிலேயே வச்சுட்டு ஒரு 5 நிமிஷத்துக்கு அப்படியே விட்டுருங்க. 5 நிமிஷத்துக்கு அப்புறமா எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இப்போ இந்த வடிகட்டியை நம்ம வெளியே எடுத்துடலாம். இது சூடாக இருக்கிறதுனால ஒரு இடுக்கியை வச்சு எடுங்க. ரொம்ப கவனமாக எடுங்க. பாருங்கள் இந்த தண்ணி எவ்வளோ அழுக்காக இருக்குன்னு. இதை நம்ம கீழே கொட்டிடலாம். இப்போ அடுத்ததாக இந்த டீ வடிகட்டியை நம்ம டிஷ்வாஷிங் லிக்யூடு அல்லது பாத்திரம் தேய்க்கிறதுக்கு நீங்கள் சோப் வச்சுருந்தீங்கன்னா அதை வச்சு நம்ம ஒருக்கா வாஷ் பண்ணி எடுக்க போகிறோம். எல்லா பக்கமும் இந்த மாதிரி ஸ்க்ரப்பரை வச்சு நல்லா தேய்ச்சி விடுங்க. இப்போ பாருங்கள், நான் சோப் போட்டு எல்லா பக்கமும் நல்லா தேய்ச்சி விட்டுட்டேன். அடுத்ததாக நான் தண்ணியில் கழுவிட்டு எப்படி இருக்குன்னு காட்டுறேன். இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், எந்த அளவுக்கு இந்த டீ வடிகட்டி பார்க்குறதுக்கு நல்லா பளிச்சுன்னு இருக்குன்னு. முன்னாடி இருந்ததுக்கும் இப்போக்கும் உங்களுக்கு பார்க்கும்போதே டிஃப்ரென்ஸ் தெரியும்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி உங்கள் வீட்டில் டீ வடிகட்டியை க்ளீன் பண்ணி பாருங்கள். நல்லா பளிச்சுன்னு ஆயிரும். வாரத்துக்கு ஒரு தடவை நீங்கள் இந்த மாதிரி க்ளீன் பண்ணாலே போதுங்க. ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த டிப் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூடயும் ஃபேமிலி மெம்பர்ஸ் கூடயும் ஷேர் பண்ணிக்கோங்க.
இப்போ வாங்க ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த டிப்ஸ் என்னென்னு பார்க்கலாம். நம்ம வீட்டு டாய்லெட்டில் எந்த வித கிருமியும் இல்லாமல், அது மட்டும் இல்லாமல் சில பேர் வீட்டிலலாம் பார்த்திங்கன்னா நிறைய உப்பு கரை வந்து படிஞ்சிருக்கும், மஞ்சள் கரையும் அதிகமாக இருக்கும். அந்த மாதிரி இல்லாமல் நம்ம வீட்டு டாய்லெட் வந்து எப்போவுமே நல்லா க்ளீனாக, எந்த வித கிருமியும் இல்லாமல் ஃப்ரெஷ்ஷாக நம்ம வந்து எப்படி மெயின்டைன் பண்ணுறது தான் பார்க்க போகிறோம். அதுக்கு வந்து ஒரு சூப்பரான ஐடியா தான் பார்க்க போகிறோங்க. நம்ம வீட்டில் குளியலுக்கு பயன்படுத்துகிற சோப்புலாம் பார்த்திங்கன்னா முடிய போகிற ஓரத்தில் இந்த மாதிரி இருக்கும் இல்லையா, மிச்சமாயிரும். அதை வந்து நம்ம வந்து தூக்கி போட்டுருவோம் சில நேரங்களில். அதை வந்து தூக்கி போடாதீங்க. இதை வந்து இந்த மாதிரி காய்கறி துருவுற கிரேட்டரில் வச்சு இந்த மாதிரி நம்ம வந்து துருவி எடுத்துக்கலாம். உங்கள் வீட்டில் இந்த மாதிரி மீதமான சோப்பு இல்லை அப்படின்னா நம்ம குளியலுக்கு பயன்படுத்துகிற சோப்பையே நீங்கள் வந்து துருவி எடுத்துக்கோங்க. இப்போ பாருங்கள், நான் வந்து ஃபுல்லாகவே துருவி எடுத்துட்டேன். எனக்கு வந்து ஒரு அரை கப் அளவுக்கு கிடச்சிருக்கு. இந்த மாதிரி நீங்கள் துருவி எடுத்துக்கோங்க. பார்க்குறதுக்கு இப்படி தான் இருக்குங்க. நீங்கள் என்ன சோப்புனாலும் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ அடுத்ததாக இதில் நம்ம என்ன சேர்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா பேக்கிங் சோடா, அதாவது ஆப்ப சோடான்னு சொல்லுவோம் இல்லையா, சமையலுக்கு பயன்படுத்துறது, அதுதான். இதில் 2 ஸ்பூன் அளவுக்கு எடுத்து சேர்த்துக்கோங்க. இப்போ அடுத்ததாக இதில் நம்ம என்ன சேர்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா டூத் பேஸ்ட். நீங்கள் எது வேணாலும் சேர்த்துக்கலாம். நான் வந்து சென்சோடைன் எடுத்திருக்கேன். நீங்கள் பெப்சோடன்ட்டு, கோல்கேட் எது வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாங்க. இதில் 1 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாங்க. பேஸ்ட்டு சேர்த்ததுக்கப்புறமா இந்த மாதிரி ஒரு ஸ்பூனை வச்சு ஒன்றோடு ஒன்று நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரி கலந்து விட்டுக்கோங்க. கலந்து விட்டுட்டு நம்ம சப்பாத்திக்கெல்லாம் மாவு பசைவோம் இல்லையா, அது போல் நம்ம இந்த மாதிரி கையை வச்சு நல்லா ப்ரெஸ் பண்ணி ஒன்றோடு ஒன்று நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரி கலந்து எடுத்துக்கலாம். இப்போ அடுத்ததாக இதை கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து இந்த மாதிரி நல்லா உருட்டி பால் மாதிரி ரெடி பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி நல்ல பால் மாதிரி உருட்டி எடுத்து இன்னொரு கண்டெய்னரில் வச்சுருங்க. இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், எனக்கு வந்து 4 உருண்டை கிடச்சிருக்கு. இப்போ அடுத்ததாக நமக்கு தேவைப்படுறது என்னென்னா அலுமினியம் ஃபாயில் பேப்பர். இதை வந்து இந்த மாதிரி சின்ன பீஸாக கட் பண்ணி எடுத்துகிட்டு இதில் வந்து நம்ம ஒரு உருண்டையை வச்சுக்கலாம். வச்சுட்டு இதை வந்து ஃபோல்டு பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நல்ல பால் மாதிரி உருட்டி எடுத்துக்கோங்க. நம்ம இந்த உருண்டையை வந்து டாய்லெட்டில் அப்படியே போட்டோம் அப்படின்னா சீக்கிரமாக கரைஞ்சிடும். அந்த மாதிரி இல்லாமல் இருக்கிறதுக்கு தான் நம்ம வந்து அலுமினியம் ஃபாயில் பேப்பரில் வச்சு உருட்டி எடுத்துருக்கோம். இப்போ அடுத்ததாக ஒரு ஊக்க வச்சு இந்த மாதிரி சுற்றி நல்லா ஓட்டை போட்டு எடுத்துக்கோங்க. இப்போ பாருங்கள், நான் வந்து சுற்றி ஓட்டை போட்டு எடுத்துட்டேன். மீதி இருக்கிற இந்த உருண்டையை வந்து இந்த மாதிரி ஒரு பிளாஸ்டிக் கண்டெய்னரில் வந்து போட்டுட்டு அதை வந்து க்ளோஸ் பண்ணி எடுத்துகிட்டு போய் நம்ம வீட்டு ஃப்ரிட்ஜுக்குள்ளே ஃப்ரீசரில் வச்சிட்டிங்க அப்படின்னா இது வந்து அப்படியே இருக்குங்க. நமக்கு தேவைப்படுறப்ப எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். இந்த ஒரு உருண்டையே பார்த்திங்கன்னா உங்களுக்கு 1 வாரத்துக்கு தாராளமாக வருங்க. இது முடிஞ்சதுக்கப்புறமா நம்ம வந்து இன்னொரு உருண்டை எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம 4 உருண்டை ரெடி பண்ணியிருக்கோம். அதனால பார்த்திங்கன்னா 1 மாதம் வரைக்கும் நம்ம தாராளமாக யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம அலுமினியம் ஃபாயில் பேப்பருக்குள்ளே அந்த உருண்டையை வச்சு க்ளோஸ் பண்ணி எடுத்துருந்தோம் இல்லையா, அதை வந்து இந்த மாதிரி டாய்லெட்டில் அந்த ஃப்ளஷ் டேங்க் இருக்குது பாருங்கள், அதை ஓப்பன் பண்ணிவிட்டு அதுக்குள்ளே போட்டு இந்த மாதிரி க்ளோஸ் பண்ணிடுங்க. 5 நிமிஷத்தில் பார்த்திங்கன்னா அதுக்குள்ளே இருக்கிற சோப்பெல்லாம் தண்ணியில் நல்லா கரைஞ்சி வருங்க. அதுக்கப்புறமா நீங்கள் ஒவ்வொரு முறையும் பாத்ரூம் யூஸ் பண்ணும்போது அந்த சோப்பெல்லாம் தண்ணியில் கரைஞ்சி உங்களுக்கு இந்த மாதிரி நல்ல நொரையாக வரும். பாருங்கள் எந்த அளவுக்கு நொரையாக வந்திருக்குன்னு. நல்ல வாசனையாகவும் இருக்குங்க. இந்த மாதிரி செய்கிறதுனால பார்த்திங்கன்னா நம்ம வீட்டில் வந்து டாய்லெட் எப்போவுமே க்ளீனாக ஃப்ரெஷ்ஷாக இருக்குங்க. எந்த வித கிருமியும் இல்லாமல் நம்ம வந்து ஃப்ரெஷ்ஷாக மெயின்டைன் பண்ண முடியும். மஞ்சள் கரையும் பிடிக்காதுங்க. எப்போவுமே க்ளீனாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஏதாவது ஒரு ஐடியாவாவது உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூடயும் ஃபேமிலி மெம்பர்ஸ் கூடயும் ஷேர் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க நோட்டிஃபிகேஷன் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.